ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நியூஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஹெல்த்தி பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானொலியில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் நியூஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நல்லா வறுத்துட்டுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அடுத்தது ஓட்ஸ் போட்டுட்ருக்கேன், அது ட்ரையாக வறுத்துக்கணும். எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம். என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வறுத்தா போகிறோம். அடுத்தது ட்ரை கோகோனட், அதுவும் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பர்ஃபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள், அடுத்தது வேர்க்கடலை ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். ஏன்னா அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்தா போகிறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது எல்லாமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். அடுத்தது எள்ளு போட்டுருக்கேன், வெள்ளை எள்ளு, அது நல்லா வறுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது சியா சீட்ஸ், அது லைட்டாக ஃப்ரை ஆனால் போகிறோம், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது கசகசா, பாப்பி சீட்ஸ், இது நல்லா வறுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் பர்ஃபி. என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாழையில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இப்போது ஜோவர் ஃப்ளோர் நல்லா வறுத்து வச்சுட்டுருக்கேன். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அடுத்தது பம்கின் சீட்ஸ், இது நெய்யில் நல்லா வறுக்கணும். நல்லா வறுபடிச்சு. பாருங்கள், டேட்ஸ், அதுவும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இப்போ எல்லாமே ஆறின அப்புறம் எல்லாமே பவுடர் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் டேட்ஸ். பாருங்கள், இல்லை வேர்க்கடலை, பம்கின் சீட்ஸு, சியா சீட்ஸ், வெள்ளை எள்ளு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ட்ரை கோகோனட் எல்லாம் நான் காமிச்சுட்டுருக்கேன். பாருங்க, ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்கள் எல்லாம் வறுத்து எல்லாம் பவுடர் பண்ணி ஒரு தட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த மாவை இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இது நம்ம லட்டு செய்யலாம், பிஸ்கட் செய்யலாம், பர்ஃபியும் செய்யலாம். இது ஒரு டப்பாவில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏர்டைட் கண்டெய்னரில். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் டேட்ஸ் போட்டுட்டு அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவு எல்லாமே அதில் ஒரு 3 கரண்டி போட்டுக்கணும். 1:3 ரேஷியோவில் போட்டுக்கணும். டேட்ஸ் ஒரு கப்புனா 3 கரண்டி பாருங்கள், 3 கரண்டி அந்த மாவு அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால 3 கரண்டி போட்டுட்டு திருப்பி மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். பாருங்கள், ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை
அது வந்து பம்கின் சீட்ஸாலேயும் டூட்டி ஃப்ரூட்டியாலேயும் நான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், டூட்டி ஃப்ரூட்டியாலேயும் பம்கின் சீட்ஸை நான் வந்து கார்னிஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். பார்த்தலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே வந்து நான் ஆல்மண்ட்ஸ் பாதாம் வந்து சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். எல்லாமே கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இது ஸ்லைசஸ் போட்டுட்டு பாருங்கள் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த ஹெல்தி பர்ஃபின்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கோ, டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். அந்த மாவையும் பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் லட்டு செய்யலாம், பிஸ்கட் செய்யலாம், குக்கீஸ், பிஸ்கட்ஸ், லட்டு, அப்புறம் பர்ஃபி இந்த மாதிரிலாம் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ. Thank you. Loka samasta sukhino bhavantu.